துல்கர் சல்மானுக்கு போட்ட மேக்கப்பை நீங்கள் பார்க்கும்போது வந்து எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்கும். படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் வரும். ஸோ அதனால் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். வழக்கமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர், அப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் அந்த மாதிரி படம்லாம் அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து வராதிங்க. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். 90s 40 to 50க்குள்ளே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் இருக்கும். கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை வந்து எப்படி எடுத்திருப்பாங்க, ஒரு கேமரா முன்னாடி எப்படி எடுத்திருப்பாங்க, சிங்கிள் டேக்கில் எப்படி எடுத்திருப்பாங்க, ஃப்ரேமில் எப்படி எடுத்திருப்பாங்க, இப்போல்லாம் டிஜிட்டலைஸ் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றதான் இதில் முக்கியமான விஷயம். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து துல்கர் ப்ளஸ் சமுத்திரகனி ரொம்பவே வந்து பிரமாதமாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து துல்கர் சல்மானுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து யார் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்கன்னா மிஸ்டர் ராணா அவர்கள் வந்து நல்லாவே நடிச்சிருப்பாரு. அவர் வந்து இதில் மிஸ்டர் கூல் அண்டு ஒரு நக்கலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் வந்து நடிச்சிருப்பாங்க. படத்தோட ஹீரோயின் வந்து பாக்கியஸ்ரீ. அவங்க வந்து ரொம்பவே வந்து நல்லா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷனல் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் ஹீரோக்குள்ள வந்து ஒரு ஈகோ கிளாஷ் வந்து போயிட்டு இருக்கும். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே அந்த ஈகோ கிளாஷ் தான் போயிட்டு இருக்கும். அந்த ஈகோ கிளாஷ் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ரீவீல் ஆகி ஒரு மர்டர் ஒன்று நடக்கும். என்கேடி அவர்கள் வந்து ரியல் லைஃப்ல ஒரு மர்டர் கேஸ்ல உள்ள போயிருப்பார்ல, அந்த மர்டர் கேஸை வந்து இந்த படத்துல வந்து காட்டல. அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி படத்துல அப்படி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இது மர்டர் கேஸ் வந்து டோட்டலா வந்து வேற ஒரு விஷயமா ஒரு 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 படம் ஜோனர்ல தான் வந்து காமிச்சிருப்பாங்க. மர்டர் கேஸை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிவீல் பண்ணி அது அந்த படத்தை வந்து ரிவீல் பண்ணி காட்டுவாங்க. ரொம்ப எமோஷனல் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு 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 என்னன்னு சொல்றது, நம்ம துல்கர் சல்மான் வந்து ஒரு நடிப்புல பார்த்தா எப்படி இருக்குமோ அவரோட கண்ணெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கு. ரொம்ப வந்து சுவாரஸ்யமா இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து பாருங்க, நல்லபடியா புரியும். இல்ல, நானும் வந்து ஒரு பயோபிக் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். என்கேடி தியாகராஜ பாகவதர் அவரோட பயோபிக் தான். அந்த கேஸ் வந்து ஒரு 3 வருஷம், ஐ மீன் 1944 வந்து காளிதாசன் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் வந்து 3 தீபாவளி தாண்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 தீபாவளி தாண்டும் போது சேம் டைம் அவர் வந்து ஜெயில இருந்தாரு ஒரு கேஸ் விஷயமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை டோட்டலா இந்த படத்துல காமிக்கல. டோட்டலாவே இது வந்து வேற ஒரு மர்டர் கேஸ் விஷயமா வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு த்ரில்லர் மூவியா போகும். இன்வெஸ்டிகேஷனாக தான் போகும். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ராணா அவர் தான். என்னங்க புரியல? சேலம் மாடர்ன் தியேட்டர் இல்லை, மாடர்ன் ஸ்டுடியோன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு 3 ஸ்டுடியோ ஒன்று இருக்கும். அதுல வந்து மாடர்ன் ஸ்டுடியோன்னு வந்து காமிச்சிருப்பாங்க. அதோட என்ட்ரன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது சேலத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து மியூசிக் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. டைரக்டர் பேரு எனக்கு சரியா தெரியல. மற்றபடி மியூசிக் வந்து நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் மட்டும் கொஞ்சம் டல்லா இருந்தது அப்படின்னா, ஏன்னா வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகும். மியூசிக் இன்னுமே டல்லா இருந்தது அப்படின்னா பார்க்கறதுக்கு பிடிக்காம கூட போகிறது வாய்ப்பு. கீர்த்தி சுரேஷ் நடிச்ச மகாநதி படம் மாதிரி இருக்குது. ஆமா, அந்த சுபஸ்ரீ அந்த ஆக்ட்ரஸ் அவங்கள பார்க்கும்போது வந்து அவங்க மேக்கப், அவங்களுக்கு போட்ட இந்த படத்துல மேக்கப் வந்து கீர்த்தி சுரேஷை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி துல்கர் சல்மானுக்கு போட்ட மேக்கப்பை நீங்க பார்க்கும்போது வந்து எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அது சில பேருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியுமான்றது தெரியல. இந்த 90s 80s 70sல எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தவங்க வந்து கொஞ்சம் எம்ஜிஆரை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு இது புரியுமா? அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களா? பொறுமையா உட்காந்து பார்ப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் பிரதர். அதுதான் சொல்றேனே, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அப்புறம் துல்கர் சல்மான் அந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்க மைண்ட் செட் வச்சுட்டு டோட்டலா ஓரமா வச்சுட்டு இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா உட்காந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். நல்லா ஜாலியா பார்க்கலாம். எனக்கு புரியல. அவருடைய பெஸ்ட் மூவியா இருக்கும். விஜய் சேதுபதிலாம் ஒரு 25th மூவி ஒன்று நல்லாவே நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ண மாதிரியே இருக்காரு. அதான் சொல்றேனே, எஸ்பெஷலி அவரோட கண்ணெல்லாம் நடிக்கும் இந்த படத்துல. கண்ணம், தொண்டை, வாய்ஸ்லாம் வந்து நடிக்கும். ரொம்ப எஸ்பெஷலி வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 90s 40s to 50ல வந்து படம் எப்படி எடுக்கிறாங்களோ அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு மர்டர் ஒன்று நடக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அந்த மர்டரோட இன்வெஸ்டிகேஷன், அதுதான் வந்து படமே. ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கறது வந்து டோட்டலா வேற மாதிரி. மலையாள படம் தமிழ்ல இது மலையாள படம்னு சொல்ல முடியாது. நம்ம என்கேடி அவர்களோட ஒரு ஒரு ரோலா வச்சுக்கிட்டு தமிழோட கதை தான். தமிழோட சூப்பர் ஸ்டார் 1940ல இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார், அவருடைய ஒரு சாயல், அவ்வளவுதான். அவரை முக்கியமா அவரை வச்சுதான் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவரோட சாயல் எப்படி சர்க்கார் படத்துல விஜய் வந்து CEO சுந்தர் பிச்சை வச்சு மேலோட்டமா வச்சு எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க.
இந்த படம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுமா ப்ரோ? இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுங்களா? பிளாக் பஸ்டர் நல்லபடியாக வருங்க. ரிவ்யூ வைஸ் படி பிளாக் பஸ்டராக போகும், கலெக்ஷன் வைஸ் படி பிளாக் பஸ்டராக போகுமா அப்படின்றது தெரியல. போகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்துக்கு வந்து 10க்கு வந்து ஒரு 8.5 நான் தருவேன். நான் படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. படம் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இல்லை மியூசிக் இன்னுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஃபீல் குட் மூவின்னு சொல்ல முடியாது பிரதர். ஒரு நடிப்பை எதிர்பார்த்து, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இவரோட உடம்புக்குள்ள, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவரோட உடம்புக்குள்ள எம்ஜிஆரும் சிவாஜியும் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் துல்கர் சல்மான் வந்து இப்போ நடிச்சிருக்காரு. அதான் டைம் டிராவல் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 40கோ 50கோ போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து துல்கர் சல்மான் வந்து நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. சமுத்திரக்கனி உண்மையிலேயே ரொம்பவே டெரிஃபிக்காக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சமுத்திரக்கனி தான் இன்ட்ரோவே, செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரோ வந்து ராணா. போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க, 4 பேர் நடிச்சிருப்பாங்க. துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, அப்புறம் ராணா, அப்புறம் வந்து பாக்கியஸ்ரீ. அவங்க 4 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்க 4 பேர் தான் நம்ம மைண்டுக்கே வருவாங்க இந்த படத்துல. பிடிக்கல போர் அடிக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. துல்கர் எப்படி பண்ணிருக்காங்க? அவர் ஆக்டிங் எப்பயுமே சூப்பரா இருக்கும், இதுலயும் நல்லா இருந்துச்சு. படம் லென்த்னு சொன்னாங்க. இல்ல லென்த்தா இருந்தாலும் ஸ்டோரி நல்லா இருக்கு, ஸ்டோரி வைஸ் பாக்குற நல்லா இருந்துச்சு. லென்த் எல்லாம் பார்க்க வேணாம், ஸ்டோரி உங்களுக்கு கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் வைஸ் மற்ற ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. துல்கர் தானா சூப்பரா இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சினிமா பத்தி தானா எப்படி? இல்ல இது ஒரு ஸ்டோரி, ஒரு 2 பிரச்சனையை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்தா எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஆக்டிவா லிசன் பண்ணி கேட்கணும், அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் 3 மணி நேரம் ஏதாவது லேக் அது லேக் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் படம் நல்லா இருக்கு. துல்கர் சல்மானுக்கு நல்ல படங்களா? நல்ல படம் தான், கண்டிப்பா நல்ல படம். நல்லா தான் இருக்கு. தியாகராஜ பாகவதர் பத்தி சொல்லிருக்காங்க, அது ஆல்ரெடி தெரியுங்களா அவரை பத்தி? அதை பத்தி எனக்கு தெரியாது. படம் ஓகே, ஒரு டிஃபரெண்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். தியாகராஜ பாகவதர்னாவே சேலம் மாடர்ன் தியேட்டர் தான், அதை பத்தி ஒரு சில சீன் சொல்றாங்க, அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்குமா? அது கண்டிப்பா இருக்கும், அதான் பொறுமை வேணும். ஆக்டிங் யாரோட ஆக்டிங்? துல்கர் சல்மான், இவரு சமுத்திரக்கனி ஆக்டிங் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. இல்லை படமே எல்லாமே நல்லா இருக்குது. இடம் வரைக்கும் சூப்பராக இருக்குது, இடம் வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆகுது. கிளைமேக்ஸு சூப்பராக நடிச்சிருக்காரு. துல்கர் எப்படி பண்ணிருக்காரு? துல்கர் சல்மான் தான் நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. கடைசி அந்த 2 நிமிஷம் சீனுக்காக படத்தை பார்க்கலாம். படம் 3 மணி நேரம் கிட்ட ஓடுது, அதான் 2 கால் மணி நேரம் லேக்கெலாம் ஒன்றும் இல்லை, கதை தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சமுத்திரக்கனி ஆக்டிங் சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. சாங்ஸ் காமெடி காமெடிலாம் ஒன்றுமே இல்லை படத்தில், காமெடியே ஒன்றும் கிடையாது, கதை தான் ஃபுல்லாக கதை தான் போகுது. நல்லா இருக்கு படம், நல்லா தாராளமாக பார்க்கலாம். தியாகராஜ பாகவதர் அவரை பத்தி சும்மா ஒரு 10 நிமிஷம் அந்த இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருக்காங்க, முழுக்க அதே கதை கிடையாது. தியாகராஜ பாகவதர் காலம்னாவே சேலம் மாடர்ன் தியேட்டர் தான். ஆமா காட்டியிருக்காங்க, மாடர்ன் சினிமா காட்டுறாங்க, சென்னைன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் பார்க்க ஆரம்பிச்சதும் சொன்னேன், என் ஒய்ஃபோட கூட சொன்னேன், அது சேலம் சொல்லி காமிக்கல, சென்னையில் உள்ள ஹெட் ஆஃபீஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. சேலம் தானே மாடர்ன் தியேட்டர்? சேலம் தான் இருக்குது, நானும் என் ஒய்ஃப்ட்டு அதான் சொன்னேன், சேலத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் இருக்கிற மாதிரி, சென்னையில் 3 ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாடர்ன் சினிமா இல்லை, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, மற்றபடி படம் நல்லா படம் தாராளமாக பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பொறுமையா பார்க்கலாம். அப்படிங்களா? படத்தை பொறுமையா தான் பார்க்க முடியும். 2.25 மணி நேரம் லேக் ஏதாவது இருக்கு? லேக்ல பொறுமையா உட்காந்து பார்க்கணும். அப்படிங்களா? அவரோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம். அப்படிங்களா? ஆக்டிங் தரமா இருந்தது. ஹீரோனி வந்து ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்படிங்களா? படத்துல எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. கண்டென்ட் ஃபுல்லா சினிமா நோக்கியா இல்ல? சினிமா ஓகே தான், சினிமா நோக்கி போதா வேற என்ன? சினிமா நோக்கி தான், ஏன்னா படத்தோட கான்செப்டே தானே. அப்படிங்களா? உங்களுக்கு பர்சனலா ஃபேவரட்டா இருந்ததுங்களா? நல்லா இருக்கு. ஆக்டிங்காக பார்க்கலாம், பட் ஆனா படம் கொஞ்சம் லேக்.